உங்களுடைய ஆடல் எப்படி இருக்கும்னு தெரியாது எனக்கு. உண்மையாகவே நீங்கள் எப்படி ஆடுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. நான் பார்க்கல. சம்மதத்தோட எனக்காக நம்மளுடைய இசைக்கலையுடைய ஒற்றுமையோடு நீங்கள் 2 பேரும் என்ட்ரன்ஸ் வந்து ஆடினீங்கள, முதல்ல வந்து ஆடினீங்கள, அது மாதிரி எனக்காக ஒரு ஆட்டம் ஆடி காட்டுங்க அவங்க சம்மதத்தோட. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் முன்ன பண்ண ஆடுறதுன்னு பரவாயில்ல. அதனால நான் அவங்க சம்மதத்தோட கேட்குறேன். நீங்கள் 2 பேரும் என்ட்ரன்ஸில் ஆடினீங்களா, அது மாதிரி ஆடுங்க. ஆமாம், ஆட சொல்கிறாருல அவர் ராஜப்படுறாரு. சரி பாடுற பாட்டுக்கு தந்தாப்பல ஆட்டம் பாடுங்கண்ணே. வச்ச பார்வை தீராதடி மச்சாங்குடி மாறாதடி, வச்ச பார்வை தீராதடி மச்சாங்குடி மாறாதடி. சார் அண்ணே முந்தா நாள் நான் வந்தேன் இல்லண்ணே, நல்லா தானே வாச்சேன். என்ன குறை? வச்ச பார்வை தீராதடி சும்மா நோய் நோயிட்டு. ஐயா எங்க வாத்தியார இருங்க, இது வர்ணமட்டு இருங்க, சும்மா ஓடுங்க. அவங்க வாசிக்கிற மாதிரி ஆட தெரியலையா? ஐயா இப்போ என்ன சாமி, இந்த தவறுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஏங்க இருங்க, உள்குத்து மாதிரி 2 பேர் சேர்ந்து ஆடுறதுனால எங்களால கன்ஃபியூஸ் பண்ணி வாசிக்க முடியல. அந்த புள்ள ஆடட்டும், அடுத்து நீங்க தனி தனியா. வச்ச பார்வை தீராதடி வச்ச பார்வை தீராதடி சும்மாவே என்ன போட்டு நொட்டு நொட்டு நடிப்பாரு. ஏங்க நீங்க என்ன பாடுங்க சாமி, நாங்க வாசிக்கிற ஏதாவது தப்பா இருக்கா? அட என் தெய்வமே, எப்படின்னு நல்லா வாசிங்கப்பா, அடிக்கிறப்பா அடி வாங்க. இப்ப அடிக்கிற அடியில தாரது அப்படியே கிளியல். வாசிங்கப்பா, நாச்சுக்கு தானே இருக்கா? ஆடி தொலைடா, அட ஆடி தொலை. சாமி கையெல்லாம் வலிக்குது. ஏன் ஆல் ரவுண்டர் எடுத்து வந்தேன்னா மாமியா வச்சிருக்கேன்னு அர்த்தம். ஐயா இவங்க 4 பேர் கொலைபாதகத்தில் இருக்காங்க. எப்படியோ உங்ககிட்ட நான் அடிவாக்கி சாகணும்னே பிளான் பண்ணியிருக்காங்க. சந்தோஷம், சென்று வாருங்கள். தலைவரை நாம் பார்க்க அழைத்து வாருங்கள். ஒரே ஒரு போட்டி, ஒரே ஒரு போட்டி. என்ன மறுபடியுமா? இப்போ இல்லை, தலைவியமா வந்ததுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கு ஒரு போட்டி வைப்பேன் நான். ஓட்ட பந்தயமா? இல்லையா, இருக்க மாதிரி பேசக்கூடாது. எப்படி ஓரங்க மட்டும் பாருங்க. சரி, அந்த போட்டியை நான் அப்புறம் சொல்கிறேன். சரி. ஐயோ அவர் உள்ள போனதுக்கு அப்புறம் நொட்டு நொட்டு. என்னடா இப்ப ஆடுற? நான் உள்ள போனதுக்கு அப்புறம் ஆடுறேன். சூர்யாவா கொக்கான்னு கையடா. சத்தியமா காலைல நான் மடப்புறம் போக வேண்டாம்.